சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் மோசமா இருக்கும். இவங்க வந்து அமளியில ஈடுபடுவாங்கன்னு. வன்முறையில் இறங்கும் என்பதுதான் என்னுடைய அச்சம். சபாநாயகர் பிரபாகரனுக்கு இது ஒரு ஏதுவான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்கும். 234 எம்எல்ஏக்களுக்குமே ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாகும். ஏன்னா திமுக காரனா ஏதான பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருக்கு. எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. உதயநிதியால வந்து திமுக இன்னும் வளருமா, இல்லைன்னா இப்ப இருக்கிற இந்த கட்டமைப்போட உடைஞ்சு மொத்தமா உடைச்சு வீழ்த்தப்படும் நினைக்கிறீங்களா ஐயா? தேஞ்சு போடும். இது உதயநிதிக்கினுடைய இது மாதிரி பேசுவதன் மூலமாக திமுக கரைந்து போகும். போக போக எப்படி மதிமுக ஒன்றுமில்லாது இருக்கிறதோ அதை விட மோசமாகிவிடும் திமுக. கைதை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை எடப்பாடி அவர்கள் வந்து போட்டிருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. இதே எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா புடவையில போகணும்னு தான் சொன்னாங்கல்ல இவங்க. அதை பத்தியே மறந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. தப்புங்க. நாளைக்கு அசம்பிளி நடக்கிறதுனால எல்லாருமே விஜய்க்கு எதிர்ப்பா இருந்தால் அவர் உதயநிதிக்கு நண்பர் இருக்கட்டுமே, நல்லது தானே. திசாவை பத்தி பேசியதுனால பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு ஒரு 5% இருந்தா அதுவும் போயிடும் தான் நான் சொல்றேன். உதயநிதி பேசியது தவறு என்று பல பாஜக எம்பிக்கள், ஏன் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கல்ல பார்லிமெண்ட்ல. நல்ல வேலை உதயநிதி வந்து அம்மா அப்பான்னுட்டு அவர் கைது பண்ணும்போது செந்தில் பாலாஜி போய் படுத்துட்டார் பாருங்க ஆஸ்பத்திரியில. அந்த மாதிரி இவர் நடுவில் படுத்துக்காது இருந்தார். அது ஒரு தைரியத்தை பாராட்டு. அவர் தாத்தா வந்து கை செய்யும்போது கத்தினாரு. பின்னால சவுண்டு விட்டாங்க தயாநிதி மாறன், ஞாபகம் இருந்து எனக்கு. அந்த சன் டெலிவிஷன் ஒண்டி காமிச்சாங்க அத்தை. அந்த மாதிரி இவர் சவுண்ட் விடாது உள்ள பயந்துட்டார். விஜய் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேத்து கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் எனி டைம் முதுகுல குத்த தயாரா இருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ராகுல் காந்திக்கும் உளறுவாயன் என்ற பெயர் இருந்தாலும் அவரிடம் இருந்து இருக்கக்கூடிய சிஷ்யகோடிகள் தான் அவர் மாதிரியே பேசுகிறார்கள். அதனால தான் என் விஸ்வநாதன் என்ற கல்வி அமைச்சரை விஜய் அவர்கள் கூடிய விரைவில் இருந்து ஆட்சியில் இருந்து டிஸ்மிஸ் செய்ய போகிறார்கள். இருப்பினும் கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இப்போ உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு கண்டனம் தெரிவிச்சு யாருமே வந்து மறுப்பு தெரிவிக்கல. இப்போ விசிகா, சிபிஐ இவங்க யாரும் கண்டனம் தெரிவிக்கல. ஆனா வந்து இவருடைய கைதுக்கு வந்து அதிமுகல இருந்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் கைதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உதயநிதியை வந்து கைது பண்ணது வந்து கண்டனத்துக்குரியது, கைதை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை எடப்பாடி அவர்கள் வந்து போட்டிருக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் அப்பா எல்லாருக்குமே தெரியும். இதே எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா புடவையில போகணும்னு தான் சொன்னாங்கல்ல இவங்க. அதை பத்தியே மறந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. தப்புங்க. நாளைக்கு அசம்பிளி நடக்கிறதுனால எல்லாருமே விஜய்க்கு எதிர்ப்பா இருந்தால் அவர் உதயநிதிக்கு நண்பர் இருக்கட்டுமே, நல்லது தானே. இப்போ அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசாங்கத்தை திமுகவை தவிர எல்லாருமே அரசாங்கத்துல இருக்காங்க. அது ஒரு நல்ல செய்தாரு விஜய் அவர்கள். யாருன்னா போன யாருன்னா வாங்குங்கிறாரு. லெட் அஸ் see எந்த மாதிரியான திமுக என்பது இனி வருவது கடினம். அமைப்பிலேயே ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். அந்த ரெட் ஆதவர்ஜி நான் பேசினார் பாருங்க, அந்த ரெட் ஜெயின்டினுடைய இன்கம் குறைஞ்சு போச்சுன்னுட்டு அதெல்லாம் வெளில வருதுங்க கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. ஏன்னா வந்து அவங்க பண்ண அட்டகாசம் அப்படின்றது ரெட் ஜெயிண்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு என்ன படம் வேணுமோ அதை மட்டும் தான் வெளியே விடுவாங்க. ஸோ உதயநிதிக்கு வந்து இது ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அவர் எங்கேயோ தஞ்சாவூருக்கு கைது செஞ்சு கூட்டிட்டு போனா ஒரு மாதிரி ஜாலியா இருக்காரு, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு கைதெல்லாம் வந்து காமெடியான விஷயம்ட்டு ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுனது தவறு அப்படின்னு துளியுமே அவர் யோசிக்கல போலயேயா. அது இனிமேல் அவர் பேச மாட்டாருமா. ஒரு தடவை கை சுட்டுடுச்சு இல்ல, சின்ன குழந்தைகிட்ட போய் அந்த விளக்குல கை வைக்காதுன்னு சொன்னா கை வைக்கும். அது போய் டப்புன்னு எப்படி இழுத்துப்பாங்க, அந்த மாதிரி இழுத்துன்னு விட்டாரு. இனிமேல் பேச முடியாது, வாய் இருக்காது. அசம்பிளியில இல்ல அவர் போன தோரணைய பார்த்தா அப்படிதான் இருந்ததுன்ற. அவரு கூட்டிட்டு போகும்போது இந்த கைதெல்லாம் வந்து ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா. ஆக மொத்தம் திரிஷாவை கிண்டல் செய்தது கைதாவாரோ என்ற எண்ணத்தில் இருந்தாலும் இது மாதிரியான ஊர்வலத்தின் மூலமாக அவருக்கு அவர் பெயர் கிடைத்ததாகத்தான் நான் கருதுகிறேன். உதயநிதிக்கு கிடைத்த ஒரு கட்டுமை கிடைச்சிருச்சு.
இதுல சிம்பத்தி கிடைக்கவே கிடைக்காது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட பெண்கள் வாக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன என்றால் சாராயம், கள்ளச்சாராயம் போராத வரைக்கும் 65,000 விதவைகளை கொண்டு வந்தார்கள். காரணம், கணவர்கள் எல்லாம் போதைப் பொருள் சாப்பிட்டு ட்ரக் அடிக்ட் ஆகி மரணம் அடைந்தார்கள். அதுல இருந்து விடி வரும் பொழுது இது மாதிரியான சீன்ல போட்டு அது தனக்கு ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறாங்களோ. அதனால திசாவை பத்தி பேசியதுனால பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு ஒரு 5% இருந்தா அதுவும் போயிட்டு தான் நான் சொல்றேன். ஓகே, இது வந்து உதயநிதிக்கு மட்டும் இழுக்கான ஒரு விஷயம் இல்ல. இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி ஏதாவது எதிர்கட்சியாவது மக்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. மொத்தமாவே திமுகவுக்கும் ஒரு இழுக்கான ஒரு செயலை வந்து உதயநிதி ஏற்படுத்தியிருக்காருன்னு பாக்கலாமா? ஏன்னா இது இப்ப நம்ம ஊடகத்துல மட்டும் பேசல, நம்ம தமிழக ஊடகங்கள்ல மட்டும் பேசல. எனக்கு தெரிஞ்ச காலையில வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஊடகங்கள், பல ஊடகங்கள் உதயநிதியை பத்தி பேசிட்டு இருக்குது. நானே இருந்தேன்மா ஜாபினா, நானும் அந்த தேசிய ஊடகத்துல இருந்த நியூஸ் 18, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் போன்ற ஊடகங்கள் நானும் கருத்து தெரிவித்தேன். உதயநிதி பேசியது தவறு என்று பல பாஜக எம்பிக்கள், ஏன் காங்கிரஸ் எம்பிக்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களே பார்லிமெண்ட்ல. சோ அதனால தான் ஒரு மாபெரும் பிரச்சனையாக இந்த நல்ல கோஆர்டினேஷன் பண்ணி டிஎம்கே எல்லாம் பண்ணாங்க. நல்ல வேலை உதயநிதி வந்து அம்மா அப்பான்னு அவருக்கு கைது பண்ணும்போது செந்தில் பாலாஜி போய் படுத்துட்டாரு பாருங்க ஆஸ்பத்திரியில. அந்த மாதிரி இவர் நடுவுல படுத்துக்காது இருந்தார். அது ஒரு தைரியத்தை பாராட்டணும். அவர் தாத்தா வந்து கை செய்யும்போது கத்தினாரு, பின்னால சவுந்து விட்டாங்க. தயாநிதி மாறன் ஞாபகம் இருக்குது எனக்கு. அந்த சன் டெலிவிஷன் ஒண்டி காமிச்சாங்க அத்தை. அந்த மாதிரி இவர் சவுண்ட் விடாத உள்ள பயந்துட்டாரு. என்ன இருந்தாலும் நீ வரக்கூடிய நாட்களில் உதயநிதி அவர்கள் நாவடக்கம் தேவை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஆனா வந்து இப்ப உதயநிதியால வந்து திமுக இன்னும் வளருமா, இல்லைன்னா இப்ப இருக்கிற இந்த கட்டமைப்போட உடைஞ்சு மொத்தமா உடைச்சு வீழ்த்தப்படும் நினைக்கிறீங்களா ஐயா? தேஞ்சு போடும். இது உதயநிதிக்கினுடைய இது மாதிரி பேசுவதன் மூலமாக திமுக கரைந்து போகும். போக போக எப்படி மதிமுக ஒன்றுமில்லாது இருக்கிறதோ அதை விட மோசமாகிவிடும் திமுக. ஏன்னா ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு பாருங்க. கஷ்டம். இதே திமுக 4 பக்கமா அடிக்கிறாங்க. ராகுல் காந்தி வேற எட்டப்பறம் சொல்லிட்டு போட்டாரு. அதுக்கு ஒருத்தருமே பதில் சொல்லல. இதே உதயநிதியை முரசொலி தேடி பார்த்தேன் நான். நீங்க முரசொலியில ஏதாவது எட்டப்பரை பத்தி சொல்லுவாங்களோன்னு பார்த்து ஒண்ணுமே காணும். அது மொத்தம் அந்த எட்டப்பர் கொடிக்கு பயந்து இருக்காங்க. அவர் நிர்மல் குமார் சொல்வது சரி. ஏன்னா ஸ்டாலின் சொல்வதை எஸ்.எம். கிருஷ்ணா சொல்லுகிறார் என்று சொன்னார் பாருங்க, அது கரெக்டா தான் இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு சட்டமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நீங்க தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சட்டமன்றத்துல திமுக பயங்கர அடிதடி பண்ணும், தகாத வார்த்தைகள் பயன்படுத்தும், சட்டமன்றத்தை ஒழுங்கா நடத்த விடாது, அவங்களுடைய ரவுடிசம் எல்லாம் இன்னும் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எனக்கு முதல் முறையா சொன்னீங்க. இப்ப மறுபடியும் நீங்களே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் மோசமா இருக்கும், இவங்க வந்து அமளியில ஈடுபடுவாங்கன்னு. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத பாப்போம். நாடாளுமன்றத்தில் பார்த்ததனாலும் தமிழக சட்டமன்றத்தில் நான் நிருபராக பணியாற்றிய என்னுடைய பின்னணியில் தான் சொல்லுகிறேன். கண்டிப்பாக அமளி இருக்கும். சபாநாயகர் பிரபாகரனுக்கு இது ஒரு ஏதுவான ஒரு தர்ம சங்கடமான நிலைமையாக இருக்கும். இனி இருப்பினும் 234 எம்எல்ஏக்களுக்குமே ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாகும். ஏன்னா திமுக காரனா ஏதான பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருங்க. எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அதை தமிழக போலீஸ்காரர்கள் இந்த தீர்மானம் வந்த பிறகு பாதுகாப்பு தர வேண்டும். 234 எம்எல்ஏக்கு தரணுங்கிறாங்க. ஒருத்தனுக்கு அடிச்சா இன்னும் மேல படாதா சொல்லுங்க? கண்டிப்பா வன்முறையில் இறங்கும் என்பதுதான் என்னுடைய அச்சம். அந்த அச்சத்தை பத்திரிகையாளனாக பிரதிபலிப்பது என்னுடைய கடமை என்று தான் நான் நினைக்கிறேன். எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு இதிலிருந்து இருட்டடிப்பு பிளாக் அவுட் செய்ய நான் இஷ்டமில்லை. தாவேக எம்எல்ஏக்கள் வந்து, ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காவிரி விவகாரத்துல வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் விஜய் சாருக்கு சப்போர்ட்டா இருந்த மாதிரிதான் ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல்வாதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேத்து கொடுத்திருக்காரு. சோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? காங்கிரஸ் செய்யக்கூடிய தவறு அது. காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதிலிருந்து காங்கிரஸ் வெளியே வருவது கடினம். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் எனி டைம் முதுகுல குத்த தயாரா இருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அது விஜய் ஆகட்டும், யாராகட்டும், சௌத்ரி சரண் சிங், ஈவன் விபி சிங், ஈவன் தேவகவுடா, இந்தர் குமார் குஜரால், பி.வி. நரசிம்மராவ், காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அவர் முதுகு குத்துவாங்க. இந்த 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 இது திமுகவிற்கு ஆன மாதிரியே தான் காங்கிரஸும் செய்யும்.
காங்கிரஸ் இடமிருந்து விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதனுடைய உதாரணமாக சிவகுமாருடைய ஸ்டேட்மெண்ட் நேத்தி ஒரு எக்ஸ்பிளிசிட்டா இருக்குது ரவீனா. ஆமா, ஏன்னா அவர் என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும்தான் டிவிகே கூட இருக்குது, அகில இந்திய காங்கிரஸ் வந்து திமுக கூட தான் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ராகுல் காந்தி வந்து எட்டப்பருங்கிறாரு. இப்ப கடைசியில சிவகுமார் எட்டப்பராயிடுவாரு. கரெக்டா. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இவங்களுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்குது. நீங்க முதல் நாள் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாங்க நான் ஹெலிகாப்டர் அனுப்புறேன் அப்படின்றாரு. மறுநாள் என்ன பண்றாருன்னா, வராதீங்க இங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றாரு. சோ உங்களுக்கு நாங்க பக்கபலமா இருக்கோன்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இல்ல விஜய்க்கு பக்கபலமா டிவிகேக்கு வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் தான் பக்கபலமா இருக்குது, அகில இந்திய காங்கிரஸ் பக்கபலமா இல்லன்றாரு. சிவகுமார் அவர்களுடைய பதில் அப்படின்றது பயங்கர முன்னுக்கு பின் முரணா இருக்குது இல்லையா? அது ராகுல் காந்தியுடைய மனதை பிரதிபலிக்கிறார். ராகுல் காந்திக்கும் உளறுவாயன் என்று பெயர் இருந்தாலும் அவரும் முன்னுக்கு பின்னா பேசுகிறார். அவரிடம் இருந்து இருக்கக்கூடிய சிஷ்ய கோடிகள் தான் அவர் மாதிரியே பேசுகிறார். அதனால்தான் என் விஸ்வநாதன் என்ற கல்வி அமைச்சரை விஜய் அவர்கள் கூடிய விரைவில் இருந்து ஆட்சியில் இருந்து டிஸ்மிஸ் செய்ய போகிறார்கள். இருப்பினும் அந்த 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் தமிழ் வெற்றி கழகத்தில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ராகுல் காந்திக்கு டாடா பை பை என்று சொல்லிவிடுவார்கள். ஓகே, இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? இருந்துட்டே பண்ணலாம், என்ன ஒரு கும்பலோட கோவிந்தா வந்துட்டு போறாங்க. ஏன்னா அதிமுக என்ன ஆச்சுமா, யார் தடுக்கிறாங்க அந்த காங்கிரஸ்காரனுக்கு? இனிமேல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வருவது. ஏன்னா இதே ஊழல் காங்கிரஸ் என்றது நான் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை தருகிறேன், ஆசைப்படுகிறேன். அட்வொகேட்ஸ் நியமனம், அதான் சொலிசிட்டர் ஜெனரல்ஸ் அந்த மாதிரி அட்டார்னி இதுக்கெல்லாம் போடணும், அவனுக்கு கொடுக்கணும். மந்திரி கோவில்ல வந்து தர்மகர்த்தாவா கொடுக்கணும். இவங்க எதை பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. விஜய் அப்போ வந்து சொன்னபோது தீய சக்தின்னு சொன்னபோது இவங்களும் தீய சக்தியா தானே இருந்தாங்க. அப்போ இப்பதானே தூய சக்தி ஆயிருக்காங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் காங்கிரஸிடம் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல அரசாங்க பிரிவுகளை எல்லாம் கொண்டு வந்து ஊழல் செய்வார்கள், தங்களுக்கு அவர் பெயர் வரும். ஓகே, இப்போ அதிமுகவுடைய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா, ஏன்னா அதிமுகல இருந்து எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள் இவங்க எல்லாருமே புதிய பதவி ஏற்க மாட்டோம், சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் மறுபடியும் கட்சிகளை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் போர்க்கொடி தூக்கி இருக்காங்களே. அது விஜய்க்கு லாபமாகத்தான் இருக்கும். விஜய்க்கு இருக்கக்கூடிய 144 எண்கள் எப்பொழுது வந்ததோ அதே எண்கள் மீண்டும் ஆட்சி மீது ஏதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் அந்த 144 எண் என்பது வந்துவிடும் மீண்டும். அதுல அதிமுக எவ்வளவு குழப்பமா இருக்கோ இருக்கட்டும். ஆனா ஒரு அதிமுக காரங்க கூட இந்த மாதிரி உதயநிதி மாதிரி அசிங்கமா பேசல பாருங்க, அதுதான் ஒரு இண்டிகேஷன். ஓகே ஓகே, இப்போ இறுதியா ஒரே ஒரு கேள்வி ஐயா. நம்ம பங்கிப்பூர் தொகுதியில வந்து முதல் முறையா 30 வருஷம் பாஜக ஆட்சி செஞ்ச அந்த தொகுதியில வந்து பாஜக வீழ்த்தப்பட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இந்த இடைத்தேர்தல்ல. சோ ஒரு மூத்த பத்திரிகையாளரா இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு தோல்வி, இது பாஜகவுக்கே ஒரு அடி சறுக்கல் அப்படின்னு பாக்கலாமா? கண்டிப்பாக அது அடி சறுக்கல். இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது வேறு. பட்னானுடைய கேபிட்டல் சிட்டி பீகார், அதனுடைய அசம்பிளி தான் இந்த பட்னா அசம்பிளி, பார்லிமெண்ட்டுடைய அசம்பிளி செக்மெண்ட் தான் பங்கிப்பூர். அந்த பங்கிப்பூர்ல மேற்குடி மக்கள் அதிகம். அந்த எஸ்பெஷலி அந்த பிராமின், தாக்கூர், பனியாஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அங்க பூமிஹார் என்ற ஜாதி ஒன்று இருக்கிறது. அந்த ஜாதி தான் பாஜகவை கயற்றி விட்டது. இதனால ஒன்னே இல்லை, இப்போ ஒரு வெற்றி தோல்வி என்பது அனைத்து கட்சிகளுக்கும் சகஜம் ரவீனா. டிடிவி தினகரன் ஜெயிச்சது எங்கேருந்து? ஆர்கே நகர்ல இருந்து. டெபாசிட் போச்சு. 2 வருஷத்தையும் 2021 திமுக ஆட்சிக்கு வரலையா? அந்த மாதிரி டெபாசிட் போகுது. ஒண்ணு அம்மையார் ஜெயலலிதா எவ்வளவுதான் தோத்து போயிருக்காங்க. ஐயா கருணாநிதி தோத்து போயிருக்காரு. ராகுல் காந்தியே தோத்து போனார் அமேத்தியில. அதனால ஜெயித்து. இப்போ இன்னொன்னு சொல்றேன், கோரக்பூர் என்ற இடத்திலிருந்து யோகி ஆதித்யநாத் ராஜினாமா செய்து முதலமைச்சரானார் உத்தரப்பிரதேசத்தில். அந்த இடத்த கோரக்பூர் பார்லிமெண்ட் சீட்ல ஒரு ஜனதா சமாஜ்வாதி கட்சி ஜெயித்து விட்டது, தோத்துட்டாங்க. அதனால கோரக்பூர் வந்து பாஜக இழுக்கப்பட்டு சொல்ல முடியாது. அடுத்து ரவி கிருஷ்ணன் ஜெயிச்சுட்டார். அதே மாதிரி ஒவ்வொரு மனப்போக்கு இருக்கிறது, கட்சியிலே பிளவு இருக்கத்தான் செய்கிறது. அனைத்து கட்சியிலும் பிரச்சனை இருக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் பிரச்சனை இருந்ததை நான் மூத்த பத்திரிகையாளனாக ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் இதன் மூலமாக ஏதோ பாஜக கவுந்து வச்சு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. எப்போ ஸ்டாலின் சொன்னார் பாருங்க 2019 ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஒன்னும் ஆகவே இல்லை.
அதனால இந்த பங்கிப்பூர்ல பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சதுனால பாஜக ஒரு இடியில விழுந்துட்டுன்னு சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. பாஜக என்பது மிக மிக ஒரு ஆழ்ந்த ஆளுமையுடைய அழுத்தமான கட்சி. இது ஒரு பின்னடைவு தொய்வு தான், அதையும் நான் ஒத்துக்கொள்றேன். இல்ல இதுல நான் பார்க்கக்கூடிய ஒரு விதம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு தேர்தல்ல வந்து ஆலோசகரா இருந்தது, தேர்தல் வியூக வகுப்பாளரா இருந்தது வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள். சோ அப்போ வந்து மேபி விஜய் அவர்களுடைய சாயம், விஜய் அவர்களுடைய ஃபேஸ் அப்படின்றது அங்கேயும் வந்து எடுபட்டிருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அது ஆக மொத்தம் அகில இந்திய அளவிலேயே ஒரு மாபெரும் புரட்சியை விஜயனுடைய கட்சி உண்டாக்கியது இருக்குது. அதுக்கு ஒரு பிரதிபலிப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். விஜய் டு பிரசாந்த் என்ற ஒரு கட்டுரை கூட நான் இன்று எழுதியிருக்கிறேன். அதை படித்தாலும் இதுதான் வரக்கூடிய ஒரு சாராம்சம். வரக்கூடிய நாட்களில் ஜென்சி என்பதை, குறிப்பாக ரவீனா போன்ற இளைஞர்களுடைய மனதை ஜென்சி என்று சொல்லுகிறார்கள். எனக்கெல்லாம் ஜென் எஸ் ஆயிடுச்சு, சீனியர்ஸ். நீங்களாம் ஜென்சி. இருந்தாலும் நான் ஜென்சி மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுன்னு விட்டேன். இது என் பையன் ஷர்ட். என்னுடைய மகனுடைய ஷர்ட் இது. சூப்பர் சூப்பர். ஜென்சியா மாறிட்டீங்க நீங்க. அதனால ஜென்சியோட மனநிலை என்னன்றத புரிஞ்சுக்கிட்டீங்க நல்லா. வரக்கூடிய நாட்களில் விஜய் என்ற பிம்பம் வட இந்திய அரசியலையும் கவர்ந்து விட்டது என்பதைத்தான் நான் சுருக்கமாக முடித்துக் கொண்டு ரவீனாவிடம் அடுத்த வாரம் பேசுகிறேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.